ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி காளான் மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோர்ஸாக பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுப்போம். இப்போ அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போய் ஒரு நல்ல அரோமா வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கோங்க. எந்த டிஷ்ஷுமே எந்த ஒரு நம்ம சிம்பிளான ஒரு பொரியல் செஞ்சாலும் நம்ம வதக்கிறதுலேயும் நம்ம ஒவ்வொரு மசாலாஸ் போடுற டைமிங்னு இருக்குது. தக்காளி ஆனாலும் சரி, வெங்காயம் ஆனாலும் சரி, அதுக்குன்னு ஒரு குக்கிங் டைம் நம்ம கொடுத்தா தான் ஒரு நல்ல டிஷ் கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் இதில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெப்பரை ஆட் பண்ணுறனால நீங்கள் இதில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். சில்லி பவுடர். இப்போ கொஞ்சம் 1-2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கறி லீஃப் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதில் மசாலாஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகி வரத்துக்கு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஆயில் நல்லா லைட்டாக செப்ரேட் ஆகும். நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம். என் சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. அது என்னோடய வளர்ச்சிக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டெவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஓகே, பிடிக்கலைனாலும் ஓகே, உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மசாலாஸோட இந்த மஷ்ரூம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். எந்த டிஷ் செஞ்சாலுமே அது வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு அரோமா வரும். அதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். குக்கிங்கிறது ஒரு ஆர்ட்டு. நம்ம பாசத்தோடு, அன்போடு, அஃபெக்ஷனோடு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக மஸ்ட் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மஷ்ரூமில் வாட்டர்லாம் நான் ஆட் பண்ணல, அதுவே தண்ணி விடும் பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு வதக்கி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க. இது நம்ம சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படியே இறக்குறதா இருந்தாலும் அந்த நம்ம பெப்பர் பவுடரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம்.
இல்லை நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக அந்த பெப்பரை சோம்பு இது வறுத்து வச்சேன் பார்த்தீங்களா, ஜீரகம், அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுருக்குன்னு சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் வந்து மசாலாஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். அது உங்களோட இது தான், விருப்பம்தான், ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த லெமன் ஜூஸ் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும். அந்த பெப்பர் மசாலாவோடு அந்த லெமன் சேரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெறும் சிக்கனை எடுத்து இந்த மாதிரி செய்கிறது விட இந்த மஷ்ரூம்ஸை எடுத்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் வந்து சிக்கனை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.